ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராஜுவேஷன் என்டிபிசி கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம் முடிஞ்சது, அதுக்கான கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் இதை மறுபடியும் ஒரு வீடியோவாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய ஹிந்தி சேனல் அது இதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். என்னதான் சில பேர் 60 எடுத்தாலும் சரி, 70 எடுத்தாலும் சரி, ரிப்பீட்டடாக நிறைய சேனல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். யூடியூப்பில் போட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, லாங்குவேஜே புரியலனா கூட நிறைய நார்த் இந்தியன் வீடியோ ஓப்பன் பண்ணி அதில் சொல்கிற அட்லீஸ்ட் அந்த மார்க் மட்டும் நம்ம கேட்டகரிக்கு ஓகே இவ்வளோ மார்க் சேஃப் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். படிக்கும் போது சில பேருக்கு வந்து இப்போ ஓகே 70, 60 ஒரு 65 இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப தைரியமாக வந்து மெயின்ஸுக்கு படிப்பீங்க. அது கம்மி இந்த 55, 50 இந்த ரேஞ்சில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடய இருப்பீங்க. அடிக்கடி இந்த கட் ஆஃப் வீடியோ பார்த்து வெக்ஸ் ஆவீங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷரே இல்லாமல் மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாம். இன்னொரு விஷயம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் அண்டர் கிராஜுவேஷன், அதாவது என்டிபிசியில் 12th லெவல் எக்ஸாம் வந்து வரப்போகுது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எப்படி படித்தா வந்து அதை வந்து நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம வந்து பேசுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து என்ன இருக்கலாம், என்ன இருந்தால் சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2019 வேகன்சி அதிகம், கட் ஆஃப் வந்து கம்மியாச்சு, நார்மலைசேஷன்லாம் நல்லா பண்ணாங்க. சரிங்களா? 10 மார்க் கிட்ட ஏறிச்சு, சில பேருக்கு 12 மார்க், இந்த நார்மலைசேஷன் ஹெவியாக ஏறிச்சு. ஸோ அப்போ வந்து வேகன்சி தான் வந்து மெயினாக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அரௌண்ட் 8000 வேகன்சி தான் இருக்குது கிராஜுவேஷன் லெவலுக்கு. போன வாட்டி வந்து ரொம்ப இருந்தது. ஸோ அப்போ வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஏறும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொரு ஃபேக்டர் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் லெவல் பார்க்கணும். எக்ஸாம் லெவல் வந்து இந்த வாட்டி ரொம்பவே டஃப். நார்த்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து செம்மையாக போகும். இப்போ நமக்கு வந்து ஒரு 60 வருதுன்னா அங்கே வந்து 75 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். 2 மார்க்லாம் இருக்காது. ஒரு கேட்டகரிக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசிக்கு இங்கே 60 வருதுன்னா அங்கே 70, 75 இந்த லெவலுக்கு வந்து மார்க் கேப் வந்து இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அவேர்னஸ், நிறைய பேர் எக்ஸாம் கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து ரெகுலராக படிக்கிறவங்க, அதாவது இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்குனே உட்காந்து படிப்பாங்க. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு எப்படின்னா நம்ம எப்படி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடிப்போம், நம்ம பசங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், பெருமைக்குனே இன்னொரு டிகிரி போடுவோம். பட் அவங்க வந்து நிறைய இந்திக்காரங்க வந்து இந்த வேலைக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களோட ஐடியாவே அப்படி தான் இருக்கும். ஒரு டிகிரி முடிக்கிறோம், முடிஞ்சோன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம். அந்த டிகிரி ஜாயின் பண்ணும் போதே இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இல்லைனா அந்த டிகிரி படிக்கும் போதே ஒரு 10th லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி போவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதால அங்கே வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். நம்மளது வந்து அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் வரல. நம்ம தான் நிறையா வீடியோ போட்டு இந்த ஆர்ஆர்பி சைடு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து மேக்ஸிமம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்னா, நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயம் அது, பெருமையாக சொல்லிக்கலாம். பட் அதனாலே வந்து நிறைய நார்த் இந்தியன் வந்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க. இங்கே வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, இந்த எக்ஸாம் பற்றி தெரியாது. எல்லாருமே டிஎன்பிசின்னு போவாங்க. அதனால நிறைய நார்த் இந்தியன் வந்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க, வேலை வாங்குவாங்க, 2 வருஷமோ 5 வருஷமோ வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கே வந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ரெகுலராக இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நார்த்து சேனலுமே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் வந்து டஃப்பு. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோராக என்ன சொல்கிறாங்கன்னா 60லேருந்து 65 தான் சொல்கிறாங்க. ஒரு டாப்பர் ஸ்கோரே, நான் சொல்கிறது வந்து ஆவரேஜ் ஸ்கோருன்னு கூட விட்டிங்கன்னா டாப்பரே வந்து ஒரு 65 தான் வந்து டாப் ஸ்கோரே சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 80, 85லாம் ப்ரிலிம்ஸில் டாப் ஸ்கோராக சொல்லுவாங்க. இந்த வாட்டி 65 தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா நிறைய சேனல் வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டேன். நிறைய வந்து இப்போ பெரிய சேனல் இருக்குல்ல, அதில் வந்து கீழே வந்து போட்டிருப்பாங்க 60லேருந்து 65 எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து 50லேருந்து 55 எவ்வளோ பேர், அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. நிறைய ரிசோர்ஸ் பார்த்த வரைக்கும் நான் அதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்குமே வந்து நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி கட் ஆஃப் வந்து ஒன்று போட்டிருப்பேன். சரிங்களா? பட் இந்த மார்க் இருந்தால் நீங்கள் வந்து ஷார்ட்டாக மெயின்ஸ் வந்து படிங்க. உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா வந்து அந்த சைடே வந்து இவ்வளோ மார்க் தான் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சைடு வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் கட் ஆஃப் வரும். நீங்கள் வந்து ஒரு யூஆர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 60லேருந்து 65 ரேஞ்சில் இருந்தீங்கனாலே போதும். யூஆராக இருந்தால் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும். சரிங்களா? நான் சொல்கிறதோட ஒரு 2 மார்க் கம்மியாக கூட வரலாம். பட் இது வந்து ரொம்பவே சேஃப் நான் சொல்கிறது யூஆர். அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஷார்ட்டாக 50+ இருந்தாலே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 50லேருந்து 55. சரிங்களா? ஓபிசியாக இருந்தீங்கன்னா. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணிங்கனாலே மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து இந்த வாட்டி டஃப் மக்களே. எக்ஸாம் டஃப்ன்றதால ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் ஆகிட்டோன்னு ஓகே நம்ம இந்த வெக்ஸ் ஆகிட்டு படிக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை கேட்குறீங்க. ஸோ நான் வந்து 55 தான் இருக்கேன், 50 தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டபுள் மைண்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. 100% எஃபர்ட் போடுங்க. டபுள் மைண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 100% நீங்கள் எஃபர்ட் போடுங்க. ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா
ஏன்னா இது குவாலிஃபைங் நேச்சர் தானே. கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம வந்து இத்தனை நாள் வந்து ஒரு ஸ்டடியாக படிக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால் இப்போவே வந்து வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஓகேங்களா, கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகிருக்கும். ரொம்ப பிலோவாக இருந்தாலே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 50 கிராஸ் பண்ணியிருந்தா ஓபிசி, 60 கிராஸ் பண்ணியிருந்தா 60 கூட இல்லை, ஒரு 58 தாண்டிந்தாலே யூஆராக இருந்தீங்கன்னா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. 45 கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிஆர் இருந்தால் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. இப்போ 12th லெவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் ஆக போகுது 12th லெவல் எக்ஸாம். அதுவுமே வந்து ஒரு மாதம் நடக்குது. இதில் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமில் பண்ண தப்பை வந்து இங்கே பண்ணாதீங்க. மெயினாக உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங், இந்த 2 இதில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆப்டி ரீசனிங் இது 2 வந்து ஃபுல்லாக தரவு பண்ணும். ஏன்னா இது வந்து எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கொஸ்டினுமே நம்மளால் அடிக்க முடியும். ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்து கரைச்சி கொடுங்க ஆப்டி ரீசனிங்கில். அதுக்கப்புறமா சயின்ஸு, இதுக்கப்புறமா வந்து உட்காந்து நம்ம தேரிலாம் படிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ வந்து மேக்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ஜெக்டிவ் போயிருங்க, ப்ரீவியஸ் இயர் அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி போயிருங்க. சயின்ஸு ஹிஸ்ட்ரி வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்டி ரீசனிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் இதெல்லாம் போகணும். ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெடிவல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டைம் இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஏன்ஷியன்ட்டு சரிங்களா. ஆப்டி ரீசனிங் பார்க்கும்போதே பேரலாக வந்து ஜிகே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி, அதாவது டான்ஸு, இம்பார்ட்டன்ட் டான்ஸஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எந்தெந்த டான்ஸ் வரும், அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுவரி சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல், ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல், இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஜிகேலாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சைடில் ஆப்டி ரீசனிங் பார்க்கும்போதே ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸை சைடில் வச்சுக்கோங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலாம் வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட்டில் நடக்க போகுதுன்னா நீங்கள் ஆகஸ்ட்டு லாஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் படித்தே ஆகணும் சரிங்களா. ஏன்னா அதுலேருந்து கூட உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நீங்கள் படித்து வச்சிருக்கணும். அதுலேருந்து கூட உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜூலை இது கரண்ட் அஃபேர்ஸ் தரவு பண்ணுங்கள். ஜூலை, ஜூன், மே இந்த 3 மாதம் ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள ஒரு 3 மாதத்தை ரீட் விடுங்க கரண்ட் அஃபேர்ஸு சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் இருக்குல்ல, ஏப்ரல், மார்ச், ஃபெப்ரவரி, இந்த 3 மாதத்தை வந்து ஒரு ரீட் மட்டும் விட்டு வைங்க. அதுக்கப்புறம் உள்ளதை வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னொரு 6 மாதத்தை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர்லேருந்து கேட்பாங்க. சொல்கிறது புரியுதா? அதாவது ஒரு 6 மாதத்துக்கு தரவு பண்ணிக்கோங்க மக்களை, புரியுற மாதிரி சொல்லணும். ஜனவரியிலேருந்து படிக்கலாம். ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. டைம் இருந்தால் அதுக்கு முன்னாடி இது படிக்க தேவையில்ல. உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குன்னா எல்லாமே லெஜெண்டாக இருக்கேன், எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு ரீடு மட்டும் விட்டுட்டு போங்க இன்னொரு 6 மாதம். அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி ஓகே சொல்லியாச்சு. பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக படிங்க. அமெண்ட்மெண்ட்டு, ஆர்டிக்கலு, அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்தெந்த விஷயத்த வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்ற காப்பி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். எப்படி சொல்கிறது, ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எங்கேருந்து காப்பி பண்ணோம், எந்த கண்ட்ரிலேருந்து, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும் பாலிட்டியில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூலு, பார்ட்டு சரிங்களா. அப்புறம் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி செலக்டிவாக பாலிட்டியில் படிங்க. ரொம்ப டெப்த்தாக படிக்காதீங்க, செலக்டிவாக படிங்க. ஏன்னா இந்த யூபிஎஸ்சி படிக்கிற லெவலுக்கு பாலிட்டியில் உட்காந்து பெரிய புக் வச்சுக்கலாம் படிக்காதீங்க. ஆர்ஆர்பிக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபேக்ட் பேஸ்லேயே கூட போயிடலாம், பிரச்சனை இருக்காது சரிங்களா. எக்கனாமியில் அதே மாதிரி டைம் இருந்தால் எக்கனாமியில் வந்து இந்த 5 இயர்ஸ் பிளானு, ஜிடிபி, ஜிஎன்பி, இந்த மாதிரியான செலக்டிவான கான்செப்ட் மட்டும் எக்கனாமியில் அடிங்க. ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு நல்ல ஸ்கோரோடையே பாஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிராஜுவேஷனில் வேகன்சி அதிகம் சரிங்களா, அண்டர் கிராஜுவேஷனில் வேகன்சி கம்மி. இதில் ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், அண்டர் கிராஜுவேஷனில் வேகன்சி கம்மி. கண்டிப்பாக வந்து டஃப்பாக தான் பேப்பர் இருக்கும், கட் ஆஃபும் ஹெவியாக தான் போகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் போட்டு பக்காவாக ரெடி ஆகணும். இதெல்லாம் போக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லாஸ்ட் 1 மாதம் ஃபுல்லாக டெஸ்ட் எடுக்கணும். டெய்லி டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணலனா கூட இப்போத்துலேருந்தே கூட எடுங்க. ஒரு ஃப்ரீ டெஸ்ட்லாம் இப்போலாம் கூட பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆலிவ் போர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாண்டர்டான டெஸ்ட் சீரிஸ். அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் போகுது, இன்றைக்கே போகுது. அதாவது இன்றைக்கி டேட் என்ன, 19th சரிங்களா. ஜூலை 19th ஜூலை 20th நாளைக்கு ஈவினிங் 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் ஆலிவ் போர்டு அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்கனாலே அவங்க ஆப் வரும். நான் லிங்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் எடுக்கிற லிங்க்கையுமே உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டை எடுங்க, அது ஃப்ரீ டெஸ்ட் தான். ஸோ நம்ம காசு கொடுத்து போய் எடுக்க போகிறது இல்லை, ஃப்ரீ டெஸ்ட் தானே. ஏன் நான் மெயினாக இந்த ஆலிவ் போர்ட் டெஸ்ட்டில் இது வந்து ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் ஏன் இதை எடுக்க சொல்கிறேன்னா, ஆல் இண்டியா லெவலில் நம்ம என்ன ரேங்க்கில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம லெவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு 10% வந்து நம்ம வருமா, நீங்கள் ரேங்க்கை பார்க்காதீங்க, மெயினாக பர்சன்டேஜை பாருங்கள். இப்போ 20,000 பேர் அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம வந்து 2000க்குள்ளே வரோமா, வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. இதே 1,00,000 பேர் அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000க்குள்ளே நம்ம வரோமா அப்படின்றத பாருங்கள்.
அது மாதிரி வந்தாலே சூப்பர் தான் சரிங்களா. அதே மாதிரி அந்த ஆலிவ் போர்ட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 50 மார்க் எடுக்கிறீங்கன்னா ரியல் எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ நான் லிங்க்கெல்லாம் வைக்கிறேன். அதே உங்களுக்கு இன்கேஸ் லிங்க்கை தொட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுவாக இருந்தால் நான் அந்த ஆப்பில் கூட போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு லைவாகவே இப்போ பண்ணி காட்டுறேன். ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே மெயின். டெய்லி ரெகுலராக எடுக்கணும். இந்த லைவ் டெஸ்ட் எடுங்க, அது போக இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக டெஸ்ட் எடுங்க. இந்த லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2 நாள் தான் லைவில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே எடுங்க. குரூப் டி படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள். NTPC குரூப் டி எல்லாமே சிமிலர் தான் பேட்டர்ன். ஸோ இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட் தானே, ஏன் விடணும். வாங்க நான் அந்த டெஸ்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் அதில் போய் ஆலிவ் போர்டு அப்படின்னு அடிங்க. அடித்தோன்னே ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் வரும். இதில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஆல்ஃபபெட்டு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு 2 நம்பர் வச்சு போட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து உங்களது என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிட்டக்கப்புறம் அகைன் வந்து வெளியே வந்துட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் செட் பண்ண அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா பேஜ் உள்ள. இப்போ இந்த பேஜ் உள்ள நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ரயில்வேஸ் தான் மேலே சூஸ் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். சூஸ் ஆகலைன்னா வேறு ஏதாவது SSC ஏதாவது சூஸ் ஆகிருந்தால் நீங்கள் ரயில்வேஸ்ன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே இருக்கா இப்போ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ஜூலை 19 to 20 அப்படின்னு போட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து நாளைக்கு ஈவினிங், அதாவது ஜூலை 20 ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து லைவில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும், இல்லைனா இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிடும் சரிங்களா. நீங்கள் வந்து NTPC வந்து அண்டர் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை வந்து எடுங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இதை எடுப்பாங்க. உங்களோட ஸ்கோரு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ரியல் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. RRB NTPC CBT 2ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இதை எடுக்கணும். அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது மெயினாக வந்து மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொடுத்தீங்கன்னா எழுதுங்க. இல்லைனா அண்டர் கிராஜுவேஷன் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறவங்களா இருந்தாலும் இதை எடுத்து பாருங்கள். இல்லைனா குரூப் டி அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும், டெக்னீஷியன் அப்ளை பண்ணவங்க யாராக இருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எடுத்து பாருங்கள். RRB NTPC CBT 2ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா லைவ் டெஸ்டிங் இருக்குது பாருங்கள். ரயில்வேஸ் NTPC 2024 CBT 2 கிராஜுவேட் லெவல் லைவ் டெஸ்ட்டுன்னு இருக்கா. எப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்குது? டில் 20th July 7 PM. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து மெயின்ஸுக்கு, இது மெயின்ஸுக்குன்றதால 120 கொஸ்டின் வரும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நமக்கு 90 நிமிஷம் 100 கொஸ்டின் தான். பட் மெயின்ஸுக்கு வந்து 120 கொஸ்டின். அப்போ வந்து ரெகுலராக டெஸ்ட் எடுங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டால் 1 மார்க்கு, தப்பாக போட்டால் 0.33. ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்டி கொஸ்டின் ஒன்று இருக்குது சரிங்களா. ஆப்டியில் மென்சுரேஷன் கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் சும்மா கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணி போடுங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து மிக்சடாக தான் வரும். ஆப்டி, ரீசனிங்கு, சயின்ஸு சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மிக்சடாக வரும். செக்ஷன் வைஸ் வராது. ப்ரிலிம்ஸ் கொடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு டேரக்ஷன் கொஸ்டின் இருக்குது. கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் சரிங்களா. ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழில் வேணும்னா மேலே வந்து இங்கே ஹிந்தின்னு இருக்குது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து முன்னாடியே வந்து சூஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கூட நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து அகைன் ஒரு ரீசனிங் கொஸ்டின், சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அகைன் வந்து ஒரு ஆப்டி கொஸ்டின் மிக்சராக வருது பாருங்கள். எப்படி ரீசனிங் கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டி ரீசனிங்கு அப்படி மிக்சராகவே வருது. எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஜிகே கொஸ்டின்லாம் கூட டக்குன்னு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும் எக்ஸாமு. எல்லாமே எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். மேலே வந்து கார்னரில் இருக்குது பாருங்கள் சப்மிட்டுன்னு சொல்லி, அந்த சப்மிட் அப்படின்றத கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே அனலைசிஸ் வந்துடும் பாருங்க. 2 கொஸ்டின் கரெக்டு, 3 தப்பு. ஸோ
என்னோட டோட்டல் ஸ்கோர் அப்போ எவ்வளோ வெறும் 1 மார்க் தான் எடுத்திருக்கேன் 120க்கு. டாப் ஸ்கோர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள், 120க்கு 94.67 எடுத்திருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து சொல்யூஷன் பார்த்துக்கலாம். Hollywood's biggest bird. வியூ சொல்யூஷன் கொடுத்து சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி டெஸ்ட் எடுத்துகிட்டு அனலைஸும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லைவ் டெஸ்ட் முடிஞ்சக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ரேங்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துடும். அதில் வந்து நம்ம வந்து ஓகே எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக தானே வருது, கண்டிப்பாக வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் எடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே மெயின்ஸுக்கு இந்த டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் 12th லெவல் அப்ளை பண்ண போகிறவங்களும் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள், தப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி டஃப்பாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸாம் வந்து எந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்துடும். குரூப் டி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இதை எடுத்து பாருங்கள். இதை எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, குரூப் டி படிக்கிறவங்களாம் இந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே இந்த லெவல் இருக்குது, அப்போ நம்ம எழுதுகிற எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். கொஞ்சம் இன்னுமே நல்லா படிக்க முடியும். சரிங்களா, ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. பை பை, டேக் கேர்.